தவிர்த்தால் கொரில்லா வீரர்கள் தாக்கியும் எதிரி முகாமிட்டு தங்கினால் தொல்லை கொடுத்து செயல்படும் ஒரு ஒழுங்கற்ற போர் முறையாகும். கொரில்லா போர் முறை சேகுவேராவால் செயல் வடிவம் தரப்படுவதற்கு 1.5 நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழ் மண்ணில் மருது பாண்டியர்கள் கொரில்லா போர் முறையின் முன்னோடியாக செயல்பட்டார்கள். சேகுவேரா நவீன கொரில்லா போர் முறையின் தந்தையெனில் மருது பாண்டியர்கள் கொரில்லா போர் முறையின் முன்னோடிகள் எனலாம். வளரி. மருது பாண்டியர்கள் வளரியை தங்கள் வீர வாழ்வில் இணைப்பிரியா போர்க்கருவியாக வைத்துக் கொண்டனர். இறுதி வரை அவர்களது இடுப்பில் வளரி என்ற ஆயுதம் நிலைத்து நின்றது. வளரி என்பது இழைக்கப்பட்ட மரத்தில் செய்த சிறு ஆயுதமாகும். இதை இரும்பாலும் செய்வார்கள். வளரியின் லேசான ஒரு முனையை கையில் பிடித்து இலக்கை நோக்கி வீசினால் அது இலக்கை தாக்கிவிட்டு வளரியை எரிந்தவர் கைக்கே திரும்பி வரும். மருது பாண்டியர்கள் வளரி வீசுவதில் வல்லவர்கள். மதுரை வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் தெற்கிலிருந்து வடக்காக 1000 அடி நீளமும் கிழக்கு மேற்காக 970 அடி அகலமும் கொண்டது. ஒருமுறை பெரிய மருது பாண்டியர் தெப்பக்குளத்தின் வடகரையிலிருந்து எரிந்த வளரி மைய மண்டபத்தை தீண்டாமல் அதையும் தாண்டி எதிர்கரையில் உள்ள முத்தீசுபுரத்தில் போய் விழுந்ததாம். இந்த நிகழ்ச்சியை சிவகங்கை சரித்திர அம்மானை நூல் கூறுகிறது. வளரி, துப்பாக்கி, பீரங்கி, எரியீட்டி, சுண்டுவில், வேலலகு, கத்தி, சூலம், சக்கரம், வாலா, வேல், வாள், ஈட்டி, கட்டாரி, கோணவேல், வில்லுருண்டை, வல்லையம், நேரிசம், வில்லம்பு, பிண்டிபாலம், கல்வெடி, கயத்துவெடி, சஞ்சாலி, சரகோபி போன்ற புதுமையான போர்க்கருவிகளையும் மருது பாண்டியர்கள் கையாண்டனர். மேலும் மற்ற பகுதிகளில் வாழ்ந்த வீரர்கள் குறிப்பிட்ட சில ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்திய காலத்திலே மருது பாண்டியர்கள் ராக்கெட் குண்டுகளையும் பயன்படுத்தினார்கள். 217 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து முதலில் ராக்கெட் குண்டுகளை பயன்படுத்தியவர்கள் மருது பாண்டியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இச்செய்தியை ஆங்கிலேய அதிகாரி கர்னல் வேல்ஸ் தனது நாட்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். இதுபோல பல நவீன போர்க்கருவிகளை மருது பாண்டியர்கள் சொந்தமாக தமது நாட்டிலேயே தயாரித்து வந்தனர். ஜம்புத்தீவு பிரகடனம் 145 நாட்கள் இடைவிடாது நடந்த இந்திய சுதந்திர போரின் முக்கிய நிகழ்வு ஜம்புத்தீவு பிரகடனமாகும். 1801 ஜூன் 16 அன்று மாமன்னர் சின்ன மருது பாண்டியர் திருச்சி திருவரங்கம் கோவில் சுவற்றிலும் மற்றும் மலைக்கோட்டையின் வெளிப்புற சுவற்றிலும் இந்திய துணைக்கண்ட மொத்தத்திற்கும் சுதந்திரம் வேண்டி ஒரு போர் பிரகடனத்தை ஒட்டினார். அதுவே ஜம்புத்தீவு பிரகடனமாகும். இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக வெளியிடப்பட்ட முதல் போர் பிரகடனம் ஜம்புத்தீவு பிரகடனமாகும். ஆயுதங்களை தாண்டி எழுத்தின் மூலமும் வெள்ளையனை எதிர்க்க முடியும் என்று நிரூபித்தவர்கள் மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள். ஜம்பு தீபகற்பத்தில் வாழும் சகல ஜாதியினருக்கும் நாடுகளுக்கும் பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் முசல்மான்களுக்கும் இந்த அறிவிப்பு தரப்படுகிறது. எங்கேயெல்லாம் ஐரோப்பிய இழிபிறவிகளை பார்க்க நேரிடுகிறதோ அங்கேயே அவர்களை அழித்தொழியுங்கள். இந்த இழிபிறவிகளிடம் பணிபுரிவோர் எவரும் சொர்க்கத்தை அடையப் போவதில்லை. இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவனின் மீசை என் மறைவிடத்து மயிருக்கு சமானம். அவனது மனைவியும் குழந்தையும் இன்னொருத்தவனாகட்டும். அவர்கள் அந்த இழிபிறவிகளுக்கு பிறந்தவர்களாக கருதப்படும். ஐரோப்பியரால் ரத்தம் கலக்கப்படாமல் இருக்கும் அனைவரும் ஒன்றுபடுங்கள், ஒன்றுபடுங்கள், ஒன்றுபடுங்கள். சின்ன மருது பாண்டியரின் இந்த பிரகடனத்தை படிப்பவர்களுக்கு சுதந்திர வேட்கை வரும்படி உணர்ச்சிகரமாக எழுதியிருந்தார். ஆனால் தமிழர்களின் அறியாமையால் ஜம்புத்தீவு பிரகடனம் என்ற முதல் சுதந்திர போர் பிரகடனம் வரலாற்றில் மறைந்து போனது. முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து மாமன்னர் சின்னமருது பாண்டியரால் வெளியிடப்பட்ட முதல் சுதந்திர போர் பிரகடனமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை தமிழக அரசு பள்ளி கல்வி பாட புத்தகத்தில் உடனடியாக இணைக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பாகும். தியாக சின்னம்
இப்படி இடைவிடாது நடந்த முதல் இந்திய சுதந்திர போரில் மருதுபாண்டியர்களின் கொரில்லா போரை சமாளிக்க முடியாத ஆங்கிலேயர்கள் மருதுபாண்டியர்களை பிடிக்க சூழ்ச்சியை கையாண்டனர். அதன்படி மருதுபாண்டியர்கள் சரணடையாவிட்டால் அவர்கள் கட்டிய காளையார் கோவில் ராஜகோபுரத்தை பீரங்கி வைத்து தகர்த்து விடுவோம் என்று அறிவித்தனர். தனது உயிரே போனாலும் காளையார் கோவிலுக்கு ஆபத்து வரக்கூடாது என்று நினைத்த மருதுபாண்டியர்கள் தனது வீரத்திற்கு களங்கம் ஏற்பட்டாலும் கோவிலை காக்க தவறக்கூடாது என்று காளையார் கோவில் கோட்டையை விட்டு வெளியேறினார்கள். இந்த வேளையில் ஆங்கிலேயர்கள் அந்த கோட்டையில் அவரது கொடியை ஏற்றாமல் காளையார் கோவில் உச்சியில் ஆங்கிலேயர்கள் கொடியை ஏற்றினார்கள். இதிலிருந்தே அறிந்து கொள்ளலாம் ஆங்கிலேயர்கள் காளையார் கோவில் மீது எவ்வளவு குறியாக இருந்தனர் என்பதை. மருதுபாண்டியர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து காத்ததினாலே காளையார் கோவிலை தியாக சின்னம் என்று அழைக்கிறோம். திருப்பத்தூர் படுகொலை. மருதுபாண்டியர்களின் உடனிருந்த சில துரோகிகளே பின்னர் ஆங்கிலேயர்களின் பணத்திற்காகவும் சிவகங்கையின் அரியாசனத்திற்கும் ஆசைப்பட்டு மருதுபாண்டியர்களை வெள்ளையனிடம் காட்டிக் கொடுத்தனர். 65 ராணுவ தளபதிகளால் வீழ்த்த முடியாத மாவீரர்கள் மருதுபாண்டியர்கள் இறுதியில் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு 1801 அக்டோபர் 24 அன்று திருப்பத்தூரில் தூக்கு கயிற்றின் முன் நின்றனர். கல்லாலும் முள்ளாலும் சொல்லாலும் நான் யார் யாருக்கு எந்தெந்த கிராமத்தை தானமாக அளித்தேனோ, எந்தெந்த பொருட்களை வழங்கினேனோ அவையெல்லாம் அவரவர்களுக்கே உரியதாக இருக்க வேண்டும். என்றென்றும் என்னுடைய தான தர்மங்கள் நிலைக்க வேண்டும். பாபிலோனியாவை ஆண்ட சக்கரவர்த்தியான நிம்ராட் என்பவர் உலகிலேயே தலைசிறந்த மாவீரனாவார். இந்த பாபிலோனியா சக்கரவர்த்திக்கு இணையாக கிழக்கிந்திய நிம்ராட் என்று ஆங்கிலேய அதிகாரி கர்னல் வேல்ஸ் பெரிய மருதுபாண்டியரை குறிப்பிட்டுள்ளார். தனது உயிர் பறிபோகும் இறுதி நொடியிலும் தனது குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் நாட்டு மக்களின் நலனை எண்ணி நாட்டிற்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடி இறுதியில் தன்னுயிரையும் தியாகம் செய்தார் மாமன்னர் பெரிய மருதுபாண்டியர். இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே சிங்கத்தை அடைக்கும் இரும்பு கூண்டிற்குள் அடைத்துச் சென்று தூக்கிலிடப்பட்ட ஒரே வீர தமிழன் மாமன்னர் சின்ன மருதுபாண்டியர். சின்ன மருதுபாண்டியரின் சொல்லையே நாட்டு மக்கள் சட்டமாக ஏற்றனர் என்று கர்னல் வேல்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய மக்கள் போராளியான சின்ன மருதுபாண்டியரின் காலில் துப்பாக்கியால் சுட்டு அவரை பிடித்த பிறகும் கூட ஊமைத்துறை சிறையில் இருந்து தப்பிக்க காரணமாக இருந்த சின்ன மருதுபாண்டியரை கர்னல் அக்னியோ என்றும் ஆபத்தானவர் என்று கருதி அஞ்சினார். அதனால் தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் இறுதி நொடியிலும் தனது நாட்டு மக்களை காக்க அவர் தப்பித்து விடுவார் என்று பயந்த ஆங்கிலேயர்கள் சிங்கத்தை அடைக்கும் இரும்பு கூண்டிற்குள் அடைத்துச் சென்று அந்த கூண்டோடு சின்ன மருதுபாண்டியரை தூக்கிலிட்டனர். உலகில் வேறெந்த போராளிக்கும் நிறைவேற்றப்படாத கொடூர முறையை அக்னியு அன்று கையாண்டான். இளம் வயதின் காரணமாக சின்ன மருதுபாண்டியரின் கடைசி மகன் துரைசாமி தவிர மருதுபாண்டியர்களின் குடும்பத்தில் ஆண்கள் அனைவரையும் ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டனர். ராமநாதபுரம் புரட்சி அரசின் தலைவரான முத்துக்கருப்பன் சேர்வை உட்பட 543 வீரர்களை கொத்து கொத்தாக கர்னல் அக்னியு தலைமையிலான ஆங்கிலேயர்கள் படை தூக்கிலிட்டு படுகொலை செய்தது. இந்த படுகொலையே இந்திய சுதந்திர போராட்டத்தில் நடந்த முதல் மிகப்பெரிய படுகொலை ஆகும். ஆனால் நம்மை பொறுத்தவரை படுகொலை என்றாலே அது ஜாலியன் வாலாபாக் படுகொலைதான். வடக்கு திசையில் ஏப்ரல் 13, 1919 அன்று நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி அறிந்த தமிழனே, அதற்கு 118 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய சுதந்திர போராட்டத்தில் நமது தமிழ் மண்ணில் திருப்பத்தூரில் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து நமது தமிழர்கள் 543 பேர் வீர மரணம் அடைந்தார்களே, அந்த தியாகத்தை தமிழா ஏன் மறந்து போனாய்? தமிழர்களின் அறியாமையால் இன்று வரை ஜாலியன் வாலாபாக் படுகொலைதான் முதல் இந்திய சுதந்திர படுகொலை என்ற தவறான கண்ணோட்டம் நிலவுகிறது. 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் ஜெனரல் டயர் என்பவன்
400 மக்களை சுட்டுக் கொன்றான். ஆனால் அதற்கும் 118 ஆண்டுகளுக்கு முன்பே கர்னல் அக்னியோ 543 தமிழ் போராளிகளை ஒரே நாளில் அடுத்தடுத்து தூக்கிலிட்டு அவனுக்கு முன்னோடியாக விளங்கினான். அது மட்டுமா, திருப்பத்தூர் வீதிகளில் போராளிகளின் தலைகளை கம்பங்களில் செருகி வைக்கச் செய்தான். தலையில்லா முண்டங்களை தெருக்களில் வலம் விட்டான். மருதுபாண்டியரின் பரம்பரையையே ஒரே நாளில் தூக்கிலிட்டுக் கொன்றான். இதுபோன்ற ஒரு கொடூர சம்பவம் வேறு எங்கும் நடந்ததுண்டா? முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் படுகொலை திருப்பத்தூர் படுகொலை. நமது வீரம் செறிந்த தியாக வரலாற்றை மறந்துவிடாதே தமிழா. நாடு கடத்தப்பட்ட இளவரசன் துரைசாமி 15 வயது சிறுவனான சின்ன மருது பாண்டியரின் கடைசி மகன் துரைசாமியை அவரது வயதின் காரணமாக வெள்ளையர்களால் தூக்கிலிட முடியவில்லை. அக்டோபர் 24 தூக்கிலிடப்பட்ட போராளிகளை தவிர பிடிப்பட்ட துரைசாமி உட்பட 73 போராளிகள் நாடு கடத்தப்படும் பட்டியலில் இருந்தனர். இதில் வெங்கண் பெரிய உடையாத்தேவரை மட்டும் பெங்கோலன் என்ற தீவுக்கு நாடு கடத்தினார்கள். மீதமுள்ள இளவரசன் துரைசாமி உட்பட 72 போராளிகளை பிப்ரவரி 11, 1802 அன்று தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து பினாங்கு தீவுக்கு நாடு கடத்தினார்கள். பயணத்தில் தாகத்திற்கு நீரின்றியும் நோய்க்கு மருந்து இன்றியும் சிலர் மடிந்தனர். 76 நாட்கள் நெடிய கொடிய பயணம் செய்து முடிவில் ஏப்ரல் 4, 1802 அன்று பிழைத்திருந்த 70 போராளிகள் பினாங்கு தீவுக்கு சென்றனர். அங்கு சென்ற அடுத்த 5 மாதத்தில் 21 போராளிகள் இறந்தனர். அந்த அளவிற்கு கொடுமையான ஒரு வாழ்க்கையை தமிழர்கள் அனுபவித்தனர். தனது கண் முன்னே தனது தந்தை சின்ன மருது பாண்டியரையும் தனது குடும்பத்தையும் ஆங்கிலேயர்கள் தூக்கிலிடுவதை பார்த்து மனதளவில் இறந்த பின்னர் தூர தேசத்தில் பினாங்கு தீவில் துணையின்றி தனது குடும்பத்தின் நினைவுடன் வாழ்ந்த அந்த சிறுவன் துரைசாமியின் மனநிலையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஆனால் தாய் நாட்டின் விடுதலைக்காக இத்தகைய கொடுமையை அனுபவித்த 73 தமிழர்களின் தியாகத்தை இந்த நாடு மறந்து போனது என்பதே நிதர்சனமான உண்மை. இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போரிட்டு இன்னுயிர் நீத்த மருது பாண்டியர்களின் தியாக வரலாற்றை கௌரவப்படுத்தி இந்தியா சுதந்திரம் பெற்ற 57 ஆண்டுகள் கழித்து இந்திய அரசு மருது பாண்டியரின் அஞ்சல் தலையை வெளியிட்டது. 1997 ஆண்டுக்கு முன்பு வரை மருது பாண்டியர் போக்குவரத்துக் கழகம் என்ற பெயரிலே காரைக்குடியில் போக்குவரத்துக் கழகம் அமைந்திருந்தது. மருது பாண்டியர்களின் திருப்பெயரை தாங்கியே அரசு பேருந்துகள் இயங்கி வந்தன. இன்றளவும் அந்த அலுவலகத்தில் மருது பாண்டியர்களின் திருவுருவ சிலைகள் காணப்படுகிறது. திருப்பத்தூர் படுகொலையின் நினைவாக திருப்பத்தூரில் மருது பாண்டியர்களின் நினைவு தூணும் நினைவு மண்டபமும் எதிர்கால சந்ததியினருக்கு தமிழர்களின் தியாகத்தை உணர்த்தும் விதமாக கம்பீரமாக அமைந்துள்ளன. மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட அக்டோபர் 24 அன்று அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் கைகளால் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்படுகிறது. இது வேறு எந்த மன்னர்களுக்கும் இல்லாத தனி சிறப்பாகும். மேலும் அக்டோபர் 27 அன்று மக்கள் விழாவாக காளையார் கோவில் எதிரே அமைந்துள்ள மருதுபாண்டியர் ஆலயத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகையுடன் மருதரசர்களின் மக்கள் விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. நாட்டின் விடுதலைக்கு தனது உயிரை மட்டுமன்றி தனது ஒட்டுமொத்த குடும்பத்தாரின் உயிரையும் தியாகம் செய்த ஒரே மன்னர்கள் மருது பாண்டியர்கள் மட்டும்தான். மருது பாண்டியர்கள் தொடர்புடைய சின்னங்களை சரித்திர சின்னங்களாக தமிழக அரசு அறிவித்து அவற்றை பராமரிக்க வேண்டும். அவர்களின் உயிர் தியாகம் உரிய முறையில் போற்றப்பட வேண்டும்.
சிவகங்கை சீமையினை 21 ஆண்டுகள் நல்லாட்சி செய்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் இன்னுயிர் நீத்த தியாகிகளின் திருவுருவச் சிலைகள் அவர்கள் ஆட்சி செய்த சிவகங்கை சீமையில் இல்லை என்பதுதான் வேதனையின் உச்சம். சிவகங்கை சீமையில் மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களின் முழுவுருவ வெண்கலச் சிலை அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் சிவகங்கை பொதுமக்கள் மற்றும் பலதரப்பட்ட மக்களின் ஒரே வேண்டுகோள். தமிழக அரசு இந்த வேண்டுகோளை ஏற்று மருதுபாண்டியர்களின் திருவுருவச் சிலையை அமைக்க வேண்டும். மக்களின் எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்பட வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம்.